ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சப்பாத்தி லட்டு. ஈஸியா நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி வச்சு ஒரு ஸ்வீட் செய்யலாம் எப்படின்றத இந்த வீடியோல இப்போ பார்ப்போம். வாங்க. நான் ஒரு 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த சப்பாத்தி நம்ம மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி சின்ன சின்னதா இந்த மாதிரி பிச்சை போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இது மிக்ஸி ஜார்ல ரொம்ப நைஸா இல்லாமல் கொஞ்சம் குறகுறன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, திராட்சை. கிராம்பு ஏலக்காயும் நசுக்கி எடுத்துக்கலாம். இந்த கிராம்பு ஏலக்காய் உங்களுக்கு அந்த லட்டு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச சப்பாத்தி இந்த பவுடர் நம்ம இதில் தட்டில் கொட்டி நல்லா பிசையறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா தாராளமாக விட்டுக்குங்க, ஒரு 2 ஸ்பூன். நெய் நல்லா காஞ்ச பிறகு முந்திரியும் நல்லா வறுத்த பிறகு கோல்டன் ஆன பிறகு திராட்சை கடைசியாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 2 ஒரே டைமில் போட்டிங்கன்னா திராட்சை சீக்கிரம் உங்களுக்கு வெந்துட்டு கருப்பாயிரும், தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். அதனால முந்திரி கொஞ்சம் ஓரளவு வளர்ந்த பிறகு திராட்சையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் குக்கிங் ப்ராசஸ் உங்களுக்கு அதிகம் இருக்காது. இதை வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சப்பாத்தி இதில் சேர்த்திக்க வேண்டியதான். நெய் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் உருக்கி இதில் ஊற்றி நீங்கள் லட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். வெல்லம் இருந்தால் நீங்கள் வெல்லத்தையும் தூள் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர், கிராம்பு அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிங்கன்னா லைட்டாக மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த நாட்டு சக்கரை இருந்தாலும் வெல்லமாக இருந்தாலும் அந்த சூட்டுக்கு, நெய் சூட்டுக்கு அதுக்கு நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சிங்கன்னா போதும். 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ். அதே மெல்ட் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சின்ன சின்ன லட்டு பிடிச்சி பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இதை செஞ்சுட்டு கொடுத்துட்டு நீங்கள் எதில் செஞ்சீங்கன்னா எதில் இந்த ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தினே யாராலையும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி மாதிரியே இருக்காது உங்களுக்கு அதை சாப்பிட ஃபீல் பண்ணும் போது அந்த லட்டு. முந்திரி, நெய், திராட்சைலாம் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு இது பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு நட்ஸ் கூட போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா கூட போட்டு நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.